அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதியே விஜய் அவர்களுக்கு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்க. இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் சார்பாக விசாரிக்கிறதுக்காக. அதற்கப்புறம் மறுபடியும் இப்போ கடந்த மார்ச் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்மன் கொடுக்கப்பட்டு திரும்பியும் சிபிஐ அலுவலகத்துக்கு வர வைக்கப்பட்டார். அப்போ எல்லாருக்குமே எழுந்த கேள்வி என்னன்னா, இப்போ எதற்காக விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க? ஏன்னா இங்கே ஒரு அரசியல் கணக்கும் போயிட்டு இருக்கு. கூட்டணிக்காக விஜய் வந்து அழுத்தம் கொடுக்க கூட்டிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ என்ன தகவல் வெளியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் துயர சம்பவத்தில் விஜய் மீது எல்லாருமே சொன்ன தவறு அப்படிங்கிறது, போலீஸ் சொன்ன இடத்துல இவர் வந்து நிற்கலை. ஏற்கனவே போலீஸ் வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வந்து நின்றுங்க, உள்ளே போகாதீங்க, க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. ஆனால் அதையெல்லாம் இவர் வந்து கேட்காம தாண்டி வந்து உள்ளே போயிட்டாரு. அது ஒரு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது ஆளும் தரப்பு சொன்ன விளக்கம். இப்போ அந்த விஷயத்தில் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராத தகவலாக இருந்தது. ஊடகங்கள் எடுத்த ட்ரோன் வீடியோ, ஊடகங்கள் எடுத்த கேமராவில் பதிவான வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு. அந்த வீடியோக்கு அப்புறமா தான் தாவேக்காவினர் சொல்லிக்கிட்டே இருந்த இது ஒரு சதி, இது வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை உள்ளே இறக்கிட்டாங்க, கத்தி கம்போட ஆட்கள் உள்ளே இறங்கிட்டாங்க, ஒரு ரவுடி கும்பலை வந்து உள்ளே இறக்கி அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பொய். திட்டமிட்டபடி யாரும் ஆட்கள் அப்படியே உள்ளே குதிச்சு அங்கே இருக்கிற யாரையுமே வந்து கத்தியால் குத்தலை வெட்டலை, அது மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது ஊடகங்கள் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லா ட்ரோன் வீடியோ வெளியிட்டாங்க. அதில் தெரிய வந்துச்சு. ஆனால் இந்த ஊடகங்களில் பதிவாகாத காட்சிகள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனத்தில் சுற்றி 4 பக்கம் கிட்டத்தட்ட வந்து சிசிடிவி கேமராஸ்லாம் அதிகமாக, சிசிடிவியில் சொல்லப்போனால் அதை விட வந்து ஒரு ஹைடெக்கான கேமரா அதெல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தாவேக்கா சார்பாகவே வந்து நிறைய ட்ரோன் வந்து பறக்க விட்டுருந்தாங்க. மொத்த எண்ணிக்கை அடிப்படையில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த கேமராவுக்கு பதிவான வீடியோக்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலை. கட்சி சார்பும் அவர்கள் வெளியிடலை, அவர்களுடைய இணையதளங்கள் எதுலையுமே வந்து அவர்கள் வெளியிடலை. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திருந்துச்சு, ஏன் வந்து அதை அவர்கள் வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் முக்கியமான சில வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்கள் ஏற்கனவே கூட்டத்தில் வந்து அப்படியே நெருக்கமாக ஒரு மாதிரி அப்படியே வந்து இடைவெளியே இல்லாமல் சிக்கி தவிக்கிறது, இது மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து பதிவாயிருக்கு. அதை வந்து நாளைக்கு தாவேக்காவுக்கு எதிராக, விஜய் அவர்களுக்கு எதிராகவே சிபிஐ வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ பலரும் பதிவு பண்ணுறாங்க. டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அங்கே போயிட்டு நான் எங்ககிட்ட அந்த ஃபுட்டேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ திருப்பி சிபிஐலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு ஃபைலை டெலீட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில் வந்து அவங்க ரீரைட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அப்படி ரெக்கவர் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கெல்லாம் வெளியானதை சொல்லி அதில் காட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மக்கள் கூட்டமும் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. விஜயெல்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடிகார்டெலாம் சொல்லுவார், க்ரௌடு வந்து பஸ்ட் ஆக போகுது, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விஜயை வந்து அவரோட பாடிகார்டே வந்து வார்ன் பண்ணுவார். ஸோ இப்படி ஏற்கனவே வந்து சில கட்ட வார்னிங்லாம் இருந்ததுக்கு பின்னாடியும் ஏன் வந்து நீங்கள் அங்கே பேசுனீங்க அப்படிங்கிறது விஜய் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. क्राउड रस हो गया सर, 5 मिनट थोड़ा இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமும் வந்து சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா, ஜனநாயகனுடைய பட ஷூட்டிங்க்கு வந்து இதில் உள்ள ஃபுட்டேஜ் வந்து யூஸ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துயர சம்பவம் நடக்கலை அப்படின்னா இது ஒரு குற்றம் இல்லை தான். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தலைவா படத்துலையும் அது மாதிரி விஜயை பார்க்க வந்த க்ரௌடை வந்து அவர்கள் வந்து படங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா வந்து அது வர்ற கூட்டத்தை தான் காட்டுறாங்க, அவர்கள் வந்து பொய்யா எதுவும் காட்டல. ஸோ ஆனால் இப்படி வந்து மக்களை வந்து அதிகப்படியாக கூட்டம் காட்டியாகணும், அவர்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல நிறைய க்ரௌடை காட்டும்போது தான் வந்து ரொம்ப ரஷ்ஷாக தெரியும். இப்போ விஜய் மேலே எவ்வளோ தூரம் மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சார காரணத்திற்காக மக்களோட உயிரோட விளையாண்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு தான். ஸோ இங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற வீடியோவை சினிமாவில் யூஸ் பண்ணுறது கரெக்டு. ஆனால் பிரச்சாரத்தில் வந்து அதிகப்படியாக கூட்டம் வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலீஸ் வந்து நிற்க சொன்ன இடத்த விட்டு தாண்டி உள்ளே வர்றது, அவங்க ஏற்கனவே வந்து நிர்ணயிச்ச இடத்த விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் கூட்டத்துக்குள்ளே அந்த வாகனத்தை கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அஃபென்ஸ் தான். அப்போ வந்து ஒரு பக்கமாக மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இனிமேல் 2 பக்கமும் வந்து பேசப்படும். இல்லை நீங்கள் வந்து திமுக அரசினுடைய காவலர்கள் சரியான வகையில் பாதுகாப்பு கொடுக்கல, அங்கே வந்து நான் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல, இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு அந்த இடத்துல? க்ரௌடை வந்து பெரிய அளவில் காட்டணும் அப்படின்றதா இருந்துச்சான்ற கேள்விகள்லாம் வருது. ஏற்கனவே கடந்த முறையே வந்து கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8:45 வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் நாமக்கல்லில் பேச போகிறோன்னு சொன்னீங்க, 12 மணிக்கு நீங்கள் வந்து கரூரில் பேச போகிறதா புசியானந்த் அவர்கள் சொன்னார். ஆனால் உங்களுடைய ஷெடியூல் படி நீங்கள் வந்து சரியாக கிளம்பலையே, நீங்கள் வந்து 8 மணிக்கு தானே சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க, அப்போ எப்படி ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு கேட்கும்போதெல்லாம்
அதற்கான பதில் வெளிப்படையாக தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாதான் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகும். டக்குன்னு போகிறத விட வரப்போறாருன்னு சொல்லும்போது தான் அதிகப்படியான கூட்டம் அதில் சேரும். இது அவர்கள் இதான் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நான் சொல்கிறேன், அதுவுமே வந்து இந்த மாதிரியான துயர சம்பவம் நடக்கலை அப்படின்னா அதை நாம் வந்து பெரிய அளவில் பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இவ்வளோ தூரம் இவர்கள் தரப்புலையும் காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியே வருது இல்லையா? முக்கியமாக வந்து விஜய் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை அவர்கள் அன்றைக்கே வெளியிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ நாள் வந்து இது ஒன் சைடாகவே வந்து போயிருக்காது. அதை திட்டமிட்டு வந்து சதி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சம்பவம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அப்போவே நீர்த்து போயிருக்கும். இல்லை இது ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்திருப்பாங்க. இது விஜயும் வந்து திட்டமிட்டு வந்து ஆட்களை வந்து இது மாதிரி வந்து உயிரிழக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து அவர்கள் பண்ணலை. இப்படி ஒரு கூட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கூட்டத்தை வந்து மாசாக காட்டும்போது தான் நமக்கான ஆதரவு தளம் அதிகமாக இருக்குன்னு மக்கள்கிட்ட தெரியலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவர்கள் வந்து தாமதம் வர்றதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை கொண்டு வரதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு சம்பவம் வந்து நடந்ததுக்கு பின்னாடி அதற்கு அவர்கள் ஏன் பொறுப்பெடுக்கலைங்கிற இடத்துல தான் அவர்கள் சொன்னது சதி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எங்களோட தப்பு எதுவுமே கிடையாது, நாங்கள் எல்லாமே அனுமதி வாங்கி தான் பண்ணோம், நாங்கள் எல்லாமே முறைப்படி தான் பண்ணோம், ஆனால் அவர்கள் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். ஸோ இது வந்து சிபிஐ விசாரணையில் இன்னும் முழுமையாக தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சிபிஐனுடைய விசாரணைக்கு நாங்கள் போகணும், அதாவது மாநில அரசு விசாரணை சரியாக இருக்காது, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஒரு புலனாய்வு அமைப்புக்குள்ளே போகணும், இல்லை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய இந்த சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு போனதே வந்து தாவேக்க தான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னுமே வந்து இந்த கேமரா சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை வந்து விஜயினுடைய வாகனத்தில் வச்சு ஷூட் பண்ணக்கூடிய காட்சிகளும் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகுது. இதில் நமக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குது. ஒன்று, இந்த வீடியோக்கெல்லாம் இப்போ எப்படி வெளியாகுது, எப்படி சிபிஐக்கு கிடைச்சதுங்க லீக் ஆகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் ஒரு அரசியல் காரணம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ விஜய் வந்து அவரை பொசிஷன் பண்ணிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கும் அகைன்ஸ்ட்டு டிஎம்கேக்கும் அகைன்ஸ்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு எதிரான அரசியல் அப்படிங்க இரண்டு தரப்புல இருந்தும் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு வீடியோ வந்து சிபிஐ கான்ஃபிஸ்கேட் பண்ண விஷயம் வெளியே வருதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் காரணங்களுக்காக என்டிஏ தரப்பு வந்து வீடியோ வெளியிட்டிருக்கலாம். அதை இன்றைக்கு வந்து அது சார்ந்த நபர்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதெல்லாம் தாண்டி அரசியல்லாம் தாண்டி இந்த பக்கம் இப்போ விஜய் அவர்கள் மீது தவறு இருக்கா இல்லையா, இவர் தெரிஞ்ச இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பேசு பொருளாக இருக்கணும். அதை தாண்டி அவர்கள் இதை திட்டமிட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்க, அதனால் வந்து நம்ம விஜய் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற இடம் இல்லை. இது நிச்சயமாக வந்து தாவேக தரப்புல பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவர் சிபிஐ விசாரணை இல்லை, சமீபத்தில் 15ஆம் தேதி போய் ஆஜராகிட்டு பேசும்பொழுது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி கிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் அப்படிங்கிறத சொல்ல வராரு. இங்கே வந்து அவர்கள் தரப்பில் ஒரு பொறுப்பு இருக்குன்றதை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளும் ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை இல்லையா? எல்லாம் பாருங்கள், இப்போ இடி வந்து குறிப்பிட்டு திட்டமிட்டு அப்படியே வந்து திமுக அமைச்சர்களாக பார்த்து ரைடு போவாங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்கிட்டயோ இல்லை பாஜக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அமைச்சரையை வந்து ரைடெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல இடி வந்து திட்டமிட்டு வந்து ரைடு போகிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர்கள் ரைடு போகிறாங்க, ஓகே, நீங்கள் ரைடு போகிற மாதிரி என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து ஏன் ஏதாவது ஆவணங்களை பதுக்கி வச்சுருக்கீங்களா, இல்லை பல கோடி வந்து முறைகேடு பண்ணிடுறீங்களா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதே விஷயம் தான் இங்கேயும். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து திட்டமிட்டு இந்த வீடியோ லீக் பண்ணுறாங்க, இப்போ ஏன் இந்த வீடியோ வெளியே வந்துச்சு, இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோ வெளியிடல, அப்போவே வந்து விஜயினுடைய அந்த டிவைஸ்லேருந்து கேமராக்கள்லாம் தான் வந்து அவர்கள் வீடியோஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் சரியாக இந்த டைமில் வெளியிடுறாங்க, எலெக்ஷன் டைமாக இருக்குது, இப்போ ஏன் இதை பண்ணுறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் வரலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் உண்மை தானே. விஜய் அவர்கள் மேலே ஏறி நிற்கும்போது அந்த கூட்டம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி அப்படியே வந்து பிதுங்கி வலியுது. அப்படி இருக்கிற டைம்லையாச்சும் அந்த கூட்டத்தையே மொத்தமாக கால் ஆஃப் பண்ணிவிட்டு வேண்டாம் நம்ம வந்து இங்கே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கணும். ஆனால் அது போகலைங்கிறது பெரிய தவறு இல்லையா? அப்போ அந்த தவறிற்காக ஒரு தார்மீக பொறுப்பேற்று விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இல்லை என் மேலே ஒரு தவறு இருக்குது, நானும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இதனுடைய ஒரு அரசியல் தாக்குன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை திட்டிட்டு அவர்கள்லாம் இவர்களை ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார், இது ஒரு விபத்து, யாரையும் நாங்கள் குற்றம் சாட்டல அப்படின்னு சொல்லி அவர் மேலோட்டம் பேசிட்டு போயிட்டார். ஆனால் திமுகவினுடைய கட்சியினர் வந்து விஜய் குற்றம் சாட்டினாங்க வேற விஷயம். அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இல்லை இது ஒரு விபத்து தான், இது எதிர்பாரா சம்பவம்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். அதுக்கான ஒரு பொறுப்பு எடுத்துட்டு மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தில் தாவேக சார்பாக போடப்பட்ட மனுவிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு சதி அப்படிங்கிற கான்செப்ட்லேயே கொண்டு வராங்க. என்ன சொல்ல போனால் சிபிஐ அலுவலகத்துலலாம் போயிட்டு இவர் வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றுக்கிட்டவங்க எழுதினா அந்த கடிதம் அதை வந்து சிபிஐ ஆஃபீஸில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க, அதில் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பைப்பால் அடித்தாங்க, கத்தியால் கிழிச்சாங்க, இது மாதிரிலாம் அவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டங்க பண்ணாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கடிதமாக கொடுக்குறாரு எழுதி. ஒரு விட்னஸாக வந்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் கிடையாது. ஸோ அப்போ ஏற்கனவே சரி இப்போ வெட்டுக்காயம் பட்டாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா, ஒரு புகைப்பட ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
அப்போ இதெல்லாம் நம்ம இல்லாததுனால தான் நம்ம அப்போவே கேள்வி கேட்டோம். அதாவது சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27, அந்த இரவு நடக்குது. இந்த 27ஆம் தேதி இரவு சம்பவத்தை பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து வீடியோ பேசும்போது கூட இதை வந்து நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் கேள்வி கேட்டிருந்தோம். இது பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க, விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் கூடியது அப்படின்றதுல இப்படிலாம் வந்து அவர்கள் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எழுப்புறோம். ஆனால் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வெளியான ட்ரோன் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது விஜய் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே கீழே ஒருத்தவங்க வந்து அப்படியே மூச்சு திணறி அப்படியே அதில் விழுந்து கிடக்குறாங்க. விஜய்க்கு வந்து இதை பார்த்துருப்பாரா, இதை பார்த்துட்டும் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் தெரியல. ஆனால் தண்ணி கேட்குறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி போட சொல்கிறார். அவருக்கு இங்கே தெரியுது அங்கே ஏதோ வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் ஏன் பேச்சை தொடரணும், அதுதான் நம்ம வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறோம். இன்னொன்று வந்து அப்படி இந்த ஃபுட்டேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ வந்து விட்டால் கிடைக்காது அப்படின்றதுனால ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ட்ரோன்லாம் பறக்க விட்டு எல்லா வீடியோவும் கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். அவர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பேர் உயிரிழப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போதாச்சும் அவர்கள் வந்து பின்வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி அவர்கள் பேசிட்டு தான் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதான் நம்ம கிட்டத்தட்ட அப்போவே சொன்ன விஷயம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த வீடியோ ஆதாரமாக வந்து வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஏதோ திடீர்னு அசம்பாவிதம் நடக்கல, அங்கே கிட்டத்தட்ட அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் இருக்குது. மக்கள் வெளியேறதுக்கு வந்து வழி இல்லை. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே விழுந்தாலும் திருப்பி மொத்தமாக எல்லாரும் கீழே விழக்கூடிய சம்பவம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு அதை பார்க்கும்போதே புரியுது. ஒரு அலை மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து அசைஞ்சாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து அலை மாதிரி அசைஞ்சு வர்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன் அது நைட்டு. அப்போ இரவு நேரம் வேறு, அப்போ சரியாக வந்து மக்களுக்கு பார்வை கூட சரியாக தெரியாது தூரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே இருந்ததுக்கு பின்னாடியும் அந்த இடத்துல வந்து நம்ம நின்று பேசணுமா, இதை நம்ம வந்து கூட்டத்தையே வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை நமக்கு வர்ற கூட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி ஏற்படுத்துது, அப்போ நாம் வந்து பிரச்சார முறையை வந்து மாற்றுவோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு மேடை பேச்சு மாதிரி ஊருக்கு வெளியே நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பின்னாடி யோசிச்சு நீதிமன்றமே அதுக்கான கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையோடு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம். கரூருக்கு பின்னாடி இதை வந்து சட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து சொன்னாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தெருக்கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதிகப்படியான கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா நீங்கள் ஒரு மேடை போட்டு நீங்கள் நடத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி விஷயங்கள் நடக்கலை. இருந்தாலும் வந்து இந்த வழக்கில் விஜய் அவர்கள் வசமாக சிக்கியிருக்காங்க தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக விஜய் மீதும் சார்ஜ் ஷீட் வந்து போட வைக்கும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரே தவிர இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படலை. அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோவை விஜய் அவர்கள் அழித்தது உண்மை அப்படிங்கிறது சிபிஐ கிட்ட வந்து நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு இதில் கிட்டத்தட்ட வேர்டிக்ட் ஆகிற வரைக்கும் கூட அவர் இதில் உள்ளே இருக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா ஆதாரங்களை அழிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய கிரைமு. அதனால் அதை வந்து சும்மா விட மாட்டாங்க. அரசியல் ரீதியாகவும் இப்போ என்டிஏக்கு அகைன்ஸ்டாக வந்து விஜய் நிற்பதுனால இந்த வழக்கை வந்து அவர்களும் ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டு போகிற மாதிரியும் இல்லை. ஸோ தேர்தல் கிட்ட வரும்போது இதை பற்றின விஷயங்கள் அதிகப்படியான பேசு பொருளாகவும் பொறுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நன்றி.